டெஸ்ட் பேப்பர் கொடுப்பா நல்லா எழுதுவேன்றா. நானும் ஒழுங்கா எழுதுறா. சார் என்ன காட்டுறாரு? டெஸ்ட் எல்லாம் பயங்கரமா எழுதிருந்தீங்க. டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருமா? எல்லாம் 50க்கு 35க்கு மார்க்குக்கு மேலதான். டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் வாப்பா. எனக்கு என்ன வேலை கொடுத்தா? இல்ல சார். அப்ப என்ன 50க்கு 7 மார்க் எடுத்து வச்சுக்கிற? பாஸ் எத்தனை மார்க் இருக்கு தெரியுமா? 20 மார்க் பாஸ், 7 மார்க் எடுத்து வச்சுக்கிற. எங்க படிக்கிறீங்க சார்? படிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்டுல என்ன ஆகாது? வீட்டுல அம்மா வேலை செய்ய சொன்னாங்க சார், அதை செஞ்சுட்டு இருக்கேன் சார். எத்தனை போய் சாயங்காலம் 4 மணிக்கு போயிட்டு விடியாலும் 4 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கியா? இல்லைங்க சார், 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சு அப்புறம் விளையாட்டு இருக்கேன் சார். எனக்கு இல்லைங்க சார். சோறு திங்க நினைப்பா? சரி, அது டெஸ்ட்ல நல்லா எழுதி படிக்கணும். என்னதான் இது? என்னது இது? பேப்பர்னே எனக்கு தெரியாது. பேப்பர் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நேற்று வீட்டுல? அவன் கேட்டா விளையாட போயிட்டீங்க. வாழ்க்கை உங்க வாழ்க்கை விளையாட போகுதுடா. படிங்கடா பையா, படிங்கடா. என்னடா அவன் 50க்கு 7 மார்க் எடுத்து வச்சுக்கிறான், நீ 50க்கு 8 மார்க் எடுத்து வச்சுக்கிற, அதனால 1 மார்க் கூடுதலா எடுத்து வச்சுக்கிற. என்ன இது? என்னதான் பண்றீங்க வீட்டுல? என்னடா எல்லாம் மறந்துன்னு சொல்றீங்க? உங்க நான் அடிச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. நான் என்னைக்குமே அடிச்சது இல்ல. நீ உங்க தடி எடுத்து வந்தோம், சும்மா உங்க பயமாட்டுறதுக்கோசரம் தடி எடுத்து வந்தோம். என்னைக்குமே நான் அடிக்க மாட்டேன். ஐயா தம்பி, நீ நல்லா படிப்பிய, எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் அதிகமா எடுத்து வச்சிருக்க, இது மட்டும் ஏன் கம்மியா 50க்கு 12 மார்க் எடுத்து வச்சிருக்க? படிக்காம நான் படிக்கிறேன்னு சொல்ல, தமிழ்ல நம்மளுக்கு முக்கியம் தான் இருப்பா. எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு முக்கியம் தான். தமிழுக்கு தான் நம்ம முக்கியத்துவமே தரணும். இங்கிலீஷ் உங்களுக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லல, இங்கிலீஷ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுக்கு எது முக்கியம்? தமிழ் தான் முக்கியம். தமிழ் தாய்நாட்டுல இருக்கணும். நம்ம தாய்நாட்டுல இருந்து நம்ம தமிழே படிக்க தெரியாதுன்னா அது நம்மளுக்கு அசிங்கம். இப்ப நம்ம வெளியில வேற ஸ்டேட்டுக்கு போய் நம்மளுக்கு தெரியுதுன்னா அந்த மொழி தெரியுதுன்னா நமக்கு அசிங்கம் தெரியாது. சொந்த நாட்டுல இருந்துட்டே தமிழ் படிக்க தெரியுதுன்ற இந்த இது படி பார்ப்போம். என்னமா போலீஸ் பொக்கிஷன் படிக்கிற? படிக்கணும், நமக்கு தமிழ் தப்பா முக்கியம். சரி போய் தான் உட்காரா. பேப்பர் கொடுத்தேன், பாதி பேர் நல்ல மார்க் எடுத்துக்கிறீங்க, பாதி பேர் சரியா மார்க் எடுக்கல. இந்த தம்பி தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் 50க்கு 42 மார்க், 40 மார்க், எல்லாத்துக்குமே 40 தான் இருப்பான். ஆனாலும் தம்பி ஏன் குறைவா மார்க் எடுத்துவோம்னா, நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சோம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம்னு சொல்றான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நாம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே அவன் தமிழ் படிக்க தெரியாம சொல்றான், போலீஸுக்கு போக்சோன்னு படிக்கிறான். அதனால நம்ம தமிழுக்கு அடையாளம் நம்ம தமிழ் மக்கள் நாம தான் அடையாளம். ஆனா நம்ம இதுக்கு மேல இங்க முக்கால்வாசி பேருக்கு தமிழே தெரியாது. அதனால இருந்துகிட்டே இந்த தமிழுக்கு யாரு இம்பார்ட்டன் யார் தரணும்? நாம தான் தரணும். நம்ம இப்போ எல்லா மக்களும் தமிழுக்கு டைம் ஒதுக்கி படிக்கணும். இப்ப நான் இது சொல்றதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு தமிழ் வார்த்தையார் நானே உங்களுக்கு சொல்றேன், தமிழ் படிக்க தெரியாதான் சொல்றீங்க. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பொட்டி கடைக்கு போனீங்கன்னா தமிழ் தான் இருக்கும். அந்த பாட்டி விலை கேட்பாங்க, இது என்ன குக்கர்னு படிச்சு வேலை சொல்லுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜாமான் கடைக்கு போகணும், தமிழ் எழுத சொல்லுவோம், எப்படி எழுதுவீங்க? அதனால இங்கிலீஷுக்கும் முக்கியத்துவம் தர அளவுக்கு தமிழுக்கும் ஒரு 2 படி மேல தரணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எது முக்கியம்? தமிழுக்கு நீங்க பிற மொழியும் படிக்க, தமிழும் படிக்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, சரி, நன்றி.